2.5 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் டு சத்தி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா கோவில்பாளையம் பக்கத்தில் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. எக்ஸாக்டாக சத்தி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர்லேயே வந்து இந்த வீட்டை நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியுங்க. இந்த வீடு அமைக்கப்பட்ட பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டில் வந்துட்டு நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் ஓப்பன் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டிக்கோட ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்துட்டு பாக்ஸ் டைப்பில் ஒரு ஸ்டீல் கேட் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. போர்ட்டிக்கோட மெஷர்மெண்ட் 10.4க்கு 16 அடிங்க. வால் டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. 1/1 ஃப்ளோர் டைல்ஸ் வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியாவில். ஸோ இது 10க்கு 16 அப்படின்றதுனால நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தாங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் லைட்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வார்ம் எல்லோ ஸ்பாட் லைட்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே ஒருத்தர் வந்து ஈஸியாக நடந்துட்டு போயிட்டு வர மாதிரி தான் செட்பேக் ஏரியா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா சம்ப் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க 5500 லிட்டரில். ஸோ ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரனைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பக்காவான சேஃப்டி டோருங்க. மல்டி லாக் மூலிமா அமைக்கப்பட்ட ஒரு பக்காவான சேஃப்டி டோருங்க. இந்த டோரை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் டோரோட குவாலிட்டி வந்துட்டுங்க. மெயின் டோருக்குள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா ஹாலோட சைஸ் வந்துட்டு 16க்கு 16 மெஷர்மெண்ட் 2/4 ஃப்ளோர் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் வந்துட்டு கம்ப்ளீட் ஹால் ஏரியாவுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்பாட் லைட்ஸுமே வந்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு டைல்ஸ் ஆகட்டும் வால் டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு லைட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வால்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஐவேரி யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் லைட் ப்ளூ தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் பற்றி நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டீலில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம், அதாவது டாப் மிடில் பாட்டமில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு 4 லாக் செட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான ஸ்டீல் டோருங்க. ஹால் ஏரியாவில் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா 2 UPVC விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4/4ல் ஒரு UPVC விண்டோ, அதுபோக ஃப்ரண்ட்ஸ் டைப் விண்டோ ஒன்று வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா 8/10ல் வந்துட்டு ஒரு பெரிய கிச்சன் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் 2 UPVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2/3ல் ஒரு UPVC விண்டோவும் 4/3ல் ஒரு UPVC விண்டோவும் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக டேபிள் டாப்க்கு வந்து கிரனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் வந்து சிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக சிம்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹின்வேர் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் கிச்சனுங்க. ஸோ கிச்சன் கம் டைனிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10க்கு 16ங்க. 2 UPVC விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டோர் எல்லாமே வந்துட்டு ஃப்ளஷ் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸுங்க. விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக UPVC மெட்டீரியலுங்க. மெயின் டோர் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டீலில் வந்துட்டு மல்டி லாக் டோர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து GM பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரிவர் ஃபிட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸான மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணி இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து 78 lakhsங்க. அதுலேருந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் 6/4ங்க. ஸோ இன்னர் ஸ்டேர்கேஸ் கீழே அமைகிற மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஸ்டேர்கேஸ் கீழே இருந்தாலுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக 7 feet வரைக்குமே வந்துட்டு ஹைட் இருக்குதுங்க. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் கனெக்ஷனும் நமக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கிளாஸட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் எல்லாத்தையுமே வந்துட்டு
பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேரிவேர் பிராண்டு தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாமே வந்துட்டு ஜிஎம்மில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃப்ளஷ் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஹால் ஏரியாலே வந்துட்டு ஸ்டேர்கேஸ் பக்கத்தில் ஒரு வாஷ் பேசின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் மூலிமா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸில் ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டு மார்பிள் வந்து லே பண்ணியிருக்காங்க. அதுபோக எஸ்எஸ்ல ஹேண்ட் ரைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது ஹெட்ரூம் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் லைட்ஸுமே வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா 8x10 ஒரு பேசேஜ் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10x16ங்க. இதுலேயே 2 யூபிவிசி விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக 2x4 வந்துட்டு ஃப்ளோர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பார்க் லைட்ஸ் கம்ப்ளீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு லாஃப்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூம் டோர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு பாத்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10x4ங்க. இதில் 2 கலர் வேரியண்ட்டில் வந்துட்டு வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டும், இன்னொரு பக்கம் வந்துட்டு கிரே கலரும் 2 கலர் பேட்டர்னில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு வெஸ்டர்ன் கிளாஸட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா டவல் பாருங்க, ஷவர் கனெக்ஷனுமே வந்துட்டு இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பேசேஜிலேருந்து டெரஸ்க்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா டோருக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக எங்கேயுமே வந்து ஸ்டீல் டோர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மல்டி லாக்கில் வந்துட்டு டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அமைச்சிருக்கக்கூடிய மெயின் டோர் ஆகட்டும், இல்லை மேலே அமைச்சிருக்கக்கூடிய சேஃப்டி டோர் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு ஸ்டீலில் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ ஸ்டீல் டோரில் வந்துட்டு நல்ல ஒரு சேஃப்டி லாக்கோடு தான் வந்துட்டு டோர்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய ஓப்பன் டெரேஸுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்துருக்கக்கூடிய ஓப்பன் டெரஸ்க்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்துட்டு ஸ்டேர்கேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1000 லிட்டரில் வந்துட்டு ஒரு டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போதே தெரியுங்க, கம்ப்ளீட்டாக இந்த வீடை சுற்றியுமே வந்துட்டு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. ஆப்போசிட்லேயே வந்து பார்க் இருக்கிறதுனால நல்ல வென்டிலேஷனுமே வந்துட்டு இந்த வீட்டுக்கு கிடைக்குங்க. அது போக சத்தி ரோடு வந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டருங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிட்டு வரலாங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்துட்டு 78 lakhsங்க. அதுலேருந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பை.